Hi friends, welcome to Live Art Chennai. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசஸ் வரைய போகிறோம். ஜீசஸ் வந்து நான் ஆக்சுவலாக அந்த பிக்சர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒட்டினதுக்கப்புறம் கிரிட் லைன் போட்டுப்போம். ஏன்னா கிரிட் லைன் போட்டால் தான் நமக்கு வந்து அது அதே சேம் கிரிட் லைனை நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுட்டு ஸோ இங்கே இருக்கிற பிக்சரை அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அண்ட் வரைய போகிறோம். இப்போ நான் பிக்சரை ஒட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு இது கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை வச்சு பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரோட சைஸ் வந்து A4 சைஸ் இருக்கும். இது ஒட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல நீட்டான ஸ்கேல் வச்சு நம்ம இதில் கிரிட் லைன் போடணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இப்போது அந்த வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஸ்கேல், அதாவது கிளாஸ் ஆர் ஃபைபர் ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் இன்ச்சஸ்லேயும் அந்த கிரிட் லைன் போடலாம், ஆர் வந்து சென்டிமீட்டர்லையும் போடலாம். சென்டிமீட்டரில் போட்டிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பாக்ஸாக வரும். ஸோ அதனால் நான் இன்ச்சஸில் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக 10.5 வரும் இன்ச்சஸ். ஸோ அந்த 10.5 இன்ச்சஸ் சேம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் பென் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஏன் பென்னை வச்சு லைன் போடுறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பென்னை வச்சு எதுக்கு போடுறோன்னா பென்னோட லைன் வந்து நமக்கு போல்டாக தெரியும். பென்சில் லைன் வந்து சில டைம் வந்து அந்த டார்க் கூட வந்து மர்ஜ் ஆகிடும். ஸோ அதனால தான் பெனில் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வெர்டிக்கல் லைன் போடுறதுக்காக நம்ம இப்போது இந்த கிரிட்டை வந்து மார்க் பண்ணணும். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் அதே மாதிரி 1 இன்ச்லேயே நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கொயர் வந்து ஏன் நம்ம கிரிட் லைனில் போடுறோம், ஏன் வந்து ரெக்டாங்கிளில் போடுறதில்ல, ஏன் ஸ்கொயரில் போடுறோன்னா அது ரீசன் சொல்கிறேன். ஸோ இப்போ இது சொல்லிடுறேன். இது மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து மார்க் பண்ணிவிட்டு சேம் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து நீங்கள் வெர்டிக்கல் லைனாக போட்டுருங்க. சாரி, அந்த கீழே இருக்கிற மார்க் பண்ண பாயிண்ட்டையும் மேலே மார்க் பண்ண பாயிண்ட்டையும் வச்சு ஸ்ட்ரைட் சைடாக நீங்கள் வெர்டிக்கல் லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம உள்ள இன்னர் டயகனல் லைன் போடுவோம். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 7 8ன்னு சொல்லிட்டு அதேமாதிரி கீழேருந்து மேலேருந்து கீழே 1 2 3 4 வந்து 10.5 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம அந்த பாக்ஸஸோட ரோ அண்ட் ஹைட்டை வந்து ஈஸியாக மெஷர் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஏன்னா நம்ம சேம் இன்னொரு பக்கமாக நம்ம காப்பி பண்ணோம்ல. இப்போ இது வந்து இந்த கிரிட் போட்டு இந்த கிரிட்டை வச்சு நீங்கள் வரையலாம். பட் ஆனால் இது வந்து கிரிட் போதாது. நம்ம ஐஸ், நோஸ், லிப்ஸ் இருக்கிற ஏரியா அண்ட் ஹேண்டு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு டீட்டெயிலிங்காக பண்ணுறதுக்கான ஒரு கிரிட் லைன் தேவை. அதுக்காக உள்ள நம்ம இன்டர்செக்ஷன் மாதிரி சில கிரிட் லைன்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம வரைகிறது எப்படி வரைகிறோன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த கிரிட் லைனை வந்து ஒரு பேஸாக வச்சு அந்த லைன் எவ்வளோ க்ளோஸில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரிட் லைன் நம்ம வரைகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கிரிட் லைன் வரைகிறீங்களோ அதுக்குள்ளே அங்கே வந்து உங்களுக்கு ஈஸியான அக்யூரசி கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த இன்னர் செக்ஷன் லைன்லாம் நம்ம வரைகிறது. ஸோ இது வந்து என்னென்னா நான் ஃபேஸ்க்கு மட்டும் தேவை, மற்ற இடத்துல நம்ம தேவை கிடையாது. எங்கே தேவையோ அங்கே போட்டுக்கலாம். நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துல போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஷன் இருக்குது, எங்கே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே இந்த மாதிரி என்ன இன்டர்செக்ஷன் லைன் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, நம்ம ஏன் வந்து மோஸ்ட்லி ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் ஸ்கொயரை வந்து மினிமைஸ் பண்ணாலும் சரி, மேக்ஸிமைஸ் பண்ணாலும் அதோட ஷேப் மாறாது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஸ்கொயர் லைன் யூஸ் பண்ணுறோம். ரெக்டாங்கிள் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ரெக்டாங்கிளில் ஸ்கொயருங்கிறது ஒரே ஷேப் தான். ஏன்னா ரெக்டாங்கிளில் நிறைய ஷேப்ஸ் மாறும். ஸோ அதனால் சில டைம் லென்த்து பெருசாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும்.
இல்லை ஹைட் அதிகமாக இருக்கும் லென்த் கம்மியாக. அதுவே ரெக்டாங்கிளில் பல விதமான ஷேப்ஸ் வரும், ரெக்டாங்கிள் மாடல்ஸ் இருக்குது. இப்போ ஆனால் ஸ்கொயர் அப்படி கிடையாது. ஸ்கொயர் ஆல்வேஸ் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயருக்கு வந்து எல்லாமே 4 கார்னர்ஸ் அண்ட் 4 சைட்ஸும் வந்து ஈவனாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணாலும் மினிமைஸ் பண்ணாலும் அது வந்து மாறும். அதனால தான் நம்ம கிரிட்டை வந்து ஸ்கொயர் பாக்ஸை வச்சு ட்ராயிங் பண்ணுவோம். இதை வந்து கிரிட் மெத்தட் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, என்லார்ஜ் பண்ணுறதுக்கு தான். பிக்சர் இப்போ இந்த A4 சைஸ் பிக்சர் இருக்குது. இந்த A4 சைஸ் பிக்சரை வச்சு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து A1 சைஸ்க்கோ இல்லை A0 சைஸ்க்கோ இல்லை வந்து பெரிய வாலில் பண்ணும்போது இது வந்து என்லார்ஜ் பண்ணுறதுக்கு தான். இந்த ஆக்சுவலாக பெரிய சைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரிட் லைன் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவல் சைஸ்க்கு அப்படியே பண்ணணுன்னா அது கிரிட் லைன் தேவை கிடையாது. அதுக்கு நீங்கள் இந்த இமேஜை வச்சு ட்ரேசிங்கே பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன்னா இப்போ நம்ம உங்களுக்கு வேணும், உங்களுக்கு இது தெரியணும் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக அந்த சேம் சைஸ் வச்சு நான் இது பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் ஆக்சுவல் சைஸ் இந்த சைஸே தான் பண்ண போகிறீங்கன்னா ட்ரேசிங் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து இன்னொரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு. பட் கிரிட் லைன் போகணுன்னு அவசியம் இல்லை. பட் கிரிட் லைன் வந்து கற்றுக்கணும். ஏன்னா கிரிட் லைன் கற்றுக்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் அட்வான்டேஜ். நீங்கள் எல்லா சர்ஃபேஸ்லேயும் வரைகிறதுக்கு, வாலில் கான்ஃபிடென்ட்டாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பேஸ் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வேணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இதில் வந்து நம்ம லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வெர்டிகல் லைனும் பாட்டம் லைனும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அது கரெக்டாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு போடுற லைன்ஸ் அண்ட் மார்க் பண்ணுறது எல்லாமே அக்யூரேட்டாக வரும். இல்லைனா மிஸ்டேக் ஆகிடும். நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரெயிட் லைன் வேணும். அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த லைன் போடுவோம். ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் சைடு, அதாவது பேப்பரோட எட்ஜஸை வச்சே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பேப்பர் வந்து பராக் கட் பண்ணியிருப்பாங்கிறதுனால பேப்பரோட எட்ஜஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வெர்டிகலாக லைன் போட்டுக்கிறேன், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெர்டிகல் ஒரு ஹரிசாண்டல் வச்சு இதை வச்சா நீங்கள் நெக்ஸ்ட் லைன் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே பாட்டம் லைனில் வந்து அந்த 1 இன்ச் சேம் சைஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சஸில் தான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன நம்ம பிக்சரில் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே சேம் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை தான் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 7 8 வந்துருச்சு. ஸோ அதேமாரி மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ சைடில் கூட மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் வந்து ஹைட் எப்படி வருதுன்னா 10.5 டைம்ஸ் வருது. ஸோ அதனால் அதை இன்ச்சஸ் 10.5 வச்சுட்டு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 0.mm வந்து மிஸ் ஆச்சுன்னா கூட நிறைய பிக் டிஃப்ரென்ஸ் காட்டும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அந்த எக்ஸாக்டான பாயிண்டில் வைங்க. அது மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ட்ராயிங் தப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு 100% அந்த குவாலிட்டி வரணும்னா நீங்கள் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாதான். இப்போ மேலே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் எட்ஜஸ் மட்டும் நம்ம அவுட்லைன் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இது ஆங்குலராக தெரியுது க்ராஸாக, பட் அது ஒன்றும் இல்லை. அது மொபைல் கேமராவோட ப்ராப்ளம் தான். மொபைல் கேமரா வந்து ஃபுல்லாக ஈவனாக கவர் பண்ணல. ஒரு சைடில் எப்போவுமே வந்து கொஞ்சம் பெருசாக சின்னதாக காட்டுது. ஸோ இங்கே மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம 4 சைடும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட் டு ஆப்போசிட் வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி லைன் பண்ணிடுங்க. இப்போ வெர்டிக்கல் லைன் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஹரிசாண்டல் லைன் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம மோஸ்ட்லி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் மெத்தட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மினிமம் கேரண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ராயிங் ஸ்கில் ப்ளஸ் மினிமம் கேரண்டி. ஸோ அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 100% வரலனா கூட ஒரு ஆவரேஜாக உங்களால் வரைஞ்சிட முடியும். ஸோ அதனால் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் ஆனாலும் இதுக்கும் ரொம்ப ட்ராயிங் ஸ்கில் வேணும். பட் என்னென்னா பிரிண்டிங் செக்டார் வந்ததுக்கப்புறம் பிரிண்டிங் சைஸு எல்லா சைஸ்லையும் கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ இப்போல்லாம் ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் மெத்தட், குயிக்காக முடியும் அதனால். ஸோ பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா ஃப்ரீஹேண்டில் பண்ணுறது தான். பட் அதை தாண்டி அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா கிரிட் மெத்தட். இதுதான் நமக்கே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நம்ம ட்ரேஸ் பண்ணி வரைகிறதுலாம் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. நமக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை.
இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ சேம் இப்போது இங்கே ஹேண்டில் என்ன போட்டிருக்கோம், ஹேண்டுக்காக என்ன போட்டிருக்கோம் அந்த கிரிட் லைன் சேம் நான் இங்கே போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் ஏதாவது மாற்றி போட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் சின்ன சின்ன இடம் கூட நீங்கள் கிரிட் லைனை வந்து ப்ராப்பராக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அந்த கிரிட் லைன் நம்பர் போட்டிருக்கீங்களா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிரிட்டு சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்காமையே வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது வந்து இப்போன்னு கிடையாது, எந்த ட்ராயிங் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபேஸுக்கெலாம் நான் எல்லாம் பண்ணிட்டேன். அதே சேம் இந்த இதுவும் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது லைனு, எந்த கிரிட் லைன்லேருந்து கனெக்ட் ஆகுது நம்மளோட பாடியோட அண்ட் ஹேண்டோட லைன் வந்து எங்கெங்கே கனெக்ட் ஆகுது, அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக். பட் நீங்கள் இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரைய முடியும். ரொம்ப வெரி பேசிக்காக இருக்கிறவங்களாம் கூட கிரிட் லைன் போட்டு வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வரைய முடியும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு வரைய தெரிஞ்சால் மட்டும்தான் கிரிட் லைனில் கூட வரைய முடியும். இல்லைன்னா அதுவும் கஷ்டம்தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் லைன்லாம் எந்த பென்சிலில் போட்டேன்னு சொல்கிறேன். இப்போ வரைய போகிறது வந்து 5B ஃபேபர் கேஸில் வரைகிறேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கிரிட் லைன் போட்டது வந்து HB பென்சிலில் போட்டேன். ஏன்னா நம்ம அதுதான் HB பென்சில் தான் எரேஸ் பண்ணால் ஈஸியாக எரேஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப டார்க் பென்சிலையோ கிரிட் லைன் போடும்போது அழுத்தி வரையக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அந்த ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு அந்த ஐ வந்து அந்த பாயிண்ட்ஸில் எங்கே கனெக்ட் ஆகுது, எந்த கிரிட் லைனில் எங்கே மீட் ஆகுது, நெக்ஸ்ட் லைன் எது வரைக்கும் இருக்குது, அந்த லைனுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கேப் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம அங்கங்கே கெஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு கூட வரையலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கிரிட் லைனோட அட்வான்டேஜு. இது வந்து மினிமம் கேரண்டி. அட்லீஸ்ட் உங்களால் ஓரளவுக்கு அது பர்ஃபெக்டாக வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மினிமம் கேரண்டி தான். இது வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி என்லார்ஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதை நான் உங்கள் லேட்டராக சொல்கிறேன். அது ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொஜெக்டர் இருக்காலும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. முன்னாடி கிளாஸில் வந்து வரைஞ்சிட்டு லைட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தது. அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி ஆகிடும். இதை பாருங்கள், இப்போ நான் ஐ வரைகிறேன். இது ஏன்னா ஒரு ஆக்சுவல் சைஸை அப்படியே வரைகிறோன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட ரொம்ப ஒரு பெருசாக தெரியும். அதனால் பாருங்கள், இப்போ ஐப்ரோ எங்கே கனெக்ட் ஆகுது, இந்த மேல் லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ அந்த லைன் அந்த கிராஸ் லைனில் எங்கே வந்து கனெக்ட் ஆகுது, ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஐப்ரோ வந்து அந்த ரைட் சைடு ஐப்ரோ வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் அதை ரசித்து பண்ணணும். ரசித்து பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை எக்ஸாக்டாக வரைய முடியும். ரசித்து பண்ணாமல் கண்டிப்பாக உங்களால் நல்லா வரைய முடியாது. ஏதோ யாரோ சொல்கிறாங்க, ஏதோ கடமைக்கெலாம் வரையாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த கண்ணை வரையும் போது சேம் அதே தான். இப்போ நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக பார்க்குறோம், அதே தான். ஏதோ ஒரு நம்ம பேஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற லைனை வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம வரைகிறோம். ஸோ அதே தான். பட் இங்கே என்னென்னா நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். அங்கே என்ன இருக்கோ இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். இதில் எதுவும் நமக்கு பெரிய ஸ்டடீஸ் இருக்காது. ஸோ இந்த கண்ணை வரைஞ்சிட்டு அது மேலே கண்ணுக்கு மேலே இருக்கிற சுருக்கம்லாம் வரைஞ்சிட்டு அப்புறம் ஐபாலையும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இதுக்கப்புறமும் நான் ஒரு ஃபைனல் ட்ராயிங் பண்ணி இரேஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் எல்லா ட்ராயிங்லேயுமே ஒரு ரஃப் ட்ராயிங் பண்ணுவேன், அப்புறம் ஒரு ஃபைனல் ட்ராயிங் பண்ணி இரேஸ் பண்ணுவேன். அதே சேம் கான்செப்ட் இதுலேயும் பண்ணுவேன். இதை இப்போ நான் ஐபால் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோஸ் வரைவேன். இப்போ நோஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா தெரியும், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நோஸோட அந்த ஒரு நோஸோட பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ், அது வந்து ஒரு கிரிடோட சைடு இதில் வந்து கனெக்ட் ஆகும். அதெல்லாம் நமக்கு ஒரு ஈஸியான பார்ட்டு தான். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரெக்ஷன் பண்ணி அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த நோஸ் பாருங்கள், நோஸ் கரெக்டாக நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ். கரெக்டாக அந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் நம்ம பேஸாக வச்சு பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறீங்க,
அதை எப்படியா கவர் பண்ணுறீங்கன்றத வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இல்லைன்னா கஷ்டம், இது வராது. இப்போ நோஸ் வந்து நான் அதுக்குள்ளே வரைஞ்சிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரையும் போது தான் நீங்கள் ரசித்து பண்ணுவீங்க. இதுலேயுமே கூட நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. ஒன்று கிரிட்லைன் தப்பாக போடுவாங்க, இல்லை வரையும் போது கான்சன்ட்ரேட் இல்லாமல் வேறு மாற்றி கிரிட் பாக்ஸில் வரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு இதுக்கும் நிறைய ஸ்கில் வேணும். இதை அப்படியே போகிற போக்கில் ரேண்டமாலாம் வரைய முடியாது. இதுக்கும் நிறைய கான்சன்ட்ரேட். இப்போ அந்த மீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சேம் தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அது எங்கெங்கே அந்த கிரிட் லைனோட எங்கே கனெக்ட் ஆகுது இந்த ஃபேஸோட அவுட்லைன்றதை நீங்கள் கரெக்டாக கேட்சப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கெங்கே மீட் ஆகுதோ அதெல்லாம் வரைஞ்சிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அந்த லிப்ஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் அந்த மீசை அந்த தாடியெலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்டர் ஃபேஸ் வரையணும். அதை வச்சுட்டு அப்புறம் ஃபிங்கரு, பாடி, ஹேர்லாம் வரையலாம். ஸோ உங்களுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, வாய், அதுக்கப்புறம் அந்த ஃபேஸோட அவுட்டர் லைன் அது சரியாக வந்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த தாடி எல்லாம் வரைஞ்சிட்டு பண்ணலாம். இப்போ அந்த ஃபேஸோட அந்த தாடி அந்த இதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இது என்னென்னா இதை கரெக்டாக நம்ம கீழே வரைஞ்சிட்டு ஆக்சுவலாக ரைட் சைடில் வந்து அந்த ஃபேஸோட அவுட்லைன் வந்து எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா அது அந்த ஹேர் கூட வந்து மர்ஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் நமக்கு அந்த அனாட்டமி தெரியுன்றதுனால நம்ம ஓரளவுக்கு அதை கெஸ் பண்ணி நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் சரியாக அதை வாட்ச் பண்ணல, உங்களுக்கு அதை பற்றி தெரியலனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை அப்படியே இப்போ மேலே ஃபோர்ஹெட், அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த இயர் காது வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த நெத்திக்கு மேலே இருக்கிற அந்த முடி அதெல்லாம் அதான் எப்படின்னா நீங்கள் அந்த கிரிட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ க்ளோஸில் இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக 1 by 1 வரைஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக மிஸ்டேக் வர வாய்ப்பே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி. நீங்கள் டெஃபினட்டாக மிஸ்டேக் இல்லாமல் வரைஞ்சலாம். நீங்கள் கமர்ஷியல் போர்ட்ரேட்லாம் பண்ணுறீங்க, ட்ராயிங்லாம் பண்ணுறீங்கன்னா ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. பட் இப்போ நிறைய இதை கூட யூஸ் பண்ணல, எல்லாம் ஆக்சுவல் சைஸ் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கிடைக்குதுங்கிறதுனால நிறைய பேர் ட்ரேஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் ஒர்க்குக்கு. பட் இருந்தாலும் நம்ம எல்லா டெக்னிக்கும் ஸ்மார்ட்டாக கற்றுக்கணும். ஏன்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆனால் இது ஃபண்டமெண்டல் தெரியாமல் நீங்கள் எதையுமே நீங்கள் அட்வான்ஸாக போகாதீங்க. நம்ம ஃபண்டமெண்டல் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பேசிக் மேனுவலாக எல்லாமே பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அட்வான்ஸ் டெக்னிக்கு இல்லை ஸ்மார்ட் டெக்னிக் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ் டெக்னிக் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களுக்கு மேனுவல் ஸ்கில்லு டேரெக்டாக இது தெரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பேசிக்ஸ் கற்றுட்டு நீங்கள் பேசிக் ரூல்ஸை நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாகவே எல்லாம் பழகிட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து எதுக்குன்னா கிரிட் மெத்தடு ஒரு மேஜர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணுறதுக்கு தானே தவிர இது வந்து வேறு எதுவும் ஸ்கில் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன இமேஜை என்லார்ஜ் பண்ணுறதுக்கும் அண்ட் இமேஜை காப்பி பண்ணுறதுக்குமான ஒரு டூல் அண்ட் டெக்னிக் தான் இந்த கிரிட் மெத்தடு. பட் ஆனால் நீங்கள் க்ரியேட்டிவாக வரைகிறீங்க இல்லை அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா பட் இந்த இது பத்தாது. அந்த க்ரியேட்டிவாக வரைகிறதுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜை வரைஞ்ச இமேஜை நீங்கள் என்லார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கிரில். பட் ஆனால் இனிஷியலாக வரைகிறதுக்கு இது தேவைப்படாது.
நீங்கள் இமேஜினரியாக வரைகிறீங்கன்னா இந்த நாலேஜ்லாம் பத்தாது. இமேஜினரியாக வரைகிறதுக்கு நீங்கள் அனாட்டமி அந்த மாதிரி சயின்ஸ் பாடி ஷேப்ஸு அனாட்டமிலாம் படிச்சிங்கன்னா தான் அதெல்லாம் வரைய முடியும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக் நான் அழகாக இதை இந்த ஹேர் வரைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டர் அதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்கு, அந்த காஸ்ட்யூம் அப்படியே நெக் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபிங்கர் அதெல்லாம் வரைஞ்சிட்டு ஸோ அந்த ஃபிங்கர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த அந்த ரிங்கிள்ஸ் அந்த ஃபோல்டிங்ஸ்லாம் எங்கே இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஃபிங்கர் வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அவுட்டில் ரொம்ப கிளியராக தெரியல, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அதை வரைஞ்சி மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ மேலே அந்த 2 ஃபிங்கர் இன்னொரு லாக் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா ஒரு போர்ட்ரேட்டில் வந்து நீங்கள் அந்த ஃபிங்கர்லாம் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இது காட்டும், ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு அந்த ஃபிங்கர் தான் ரொம்ப முக்கியம். அதோட ஜெஸ்டர் அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் தப்பானா கூட ரொம்ப ஹார்டாக தெரியும். உங்களுக்கு அந்த ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். எடுத்ததுமே ரொம்ப ஸ்பீடாக வரையணும்னு ஆசைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாகவே பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லெவல் கொண்டு போகும். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி ஆகிடும். ஸோ எல்லாருமே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ப்ரோ மாதிரி வரையணும்னு ஆசைப்படாதீங்க. பிகினர்ஸ் மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்லேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். நீங்கள் பேசிக் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஷோல்டர் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் வருது. ஸோ இந்த பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோல்டிங்ஸ்லாம் வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து உள்ள அந்த ஷால் மாதிரி போட்டிருக்காரு, அந்த ஃபோல்டிங்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போது விரலை வந்து உள்ள வரைஞ்சிட்டு போட்டுக்கலாம். அந்த ஃபிங்கரோட அது பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த ஃபிங்கர் எவ்வளோ அக்யூரசி இருக்குது, அது எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க ஆல்ரெடி பாருங்கள். இது ஆக்சுவலாக இந்த இமேஜ்லாம் வரைஞ்ச இமேஜ் தான். ஃபிங்கர் வந்து நீங்கள் முதல்ல ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஃபிங்கர்லாம் வரைஞ்சிட்டே வரோம், முடிய போகுது. இது ஆக்சுவலாக நீங்கள் சில டைம் நீங்கள் ரேண்டமாலாம் ஃபிங்கர் வரைஞ்சிட முடியாது.
ஸோ இப்போ அந்த ஃபோல்டிங்லாம் நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த செஸ்ட்டில் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற சிம்பிள்ஸ் அந்த அதெல்லாம் இப்போ வரைஞ்சிட்டே இருக்கேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு மேலே திரும்ப ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணுவேன். ஃபைனல் அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்குது. அது ரஃபாக வரைஞ்சிக்கிறேன். அந்த ஹார்ட் ஷேப்பில் ஏதோ சுற்றின மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த ஸ்கெட்ச் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சில டீட்டெயிலிங்லாம் பண்ணிவிட்டு ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு நம்ம உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்லைன் பண்ணணும். அப்போ தான் அந்த கிரிட் லைன்லாம் இரேஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஃபைனல் அவுட்லைன் வந்து அவுட்லைன் மட்டும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சில கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்டெட்லர் பென்சில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெட்லரில் 8Bன்னு ஒரு பென்சில் வருது. அந்த பென்சில் சின்னதாகிடுச்சு, அதனால் நான் அந்த ஹோல்டரில் உள்ளே போட்டிருக்கேன். அந்த பென்சில் ஷார்ப்பாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. இதை நான் டைம் லேப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த அவுட்லைன் முடிஞ்சதும் நம்ம எரேசரை வச்சு க்ளீனாக எரேஸ் பண்ணுவோம். ஸோ மேபி இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்ம ஸ்டெல்லர் பென்சிலில் வரைகிறோன்றதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஸ்டெல்லர் பென்சில் கிராஃபைட் பென்சில் அழிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடும், அதோட மார்க்கே தெரியாது. இப்போ நீங்கள் ஸ்டெல்லர் பென்சிலில் அவுட்லைன் ஃபைனலாக பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த கிரிட் லைன்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரிட் லைனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி பண்ண லைன் அந்த அவுட்லைனும் எரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு க்ளீனாக அவுட்லைன் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த டெக்னிக். மற்றபடி இதில் வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இது ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துவிட்டோம் இந்த ட்ராயிங் எபிசோடில். நெக்ஸ்ட் வந்து நான் ஷேடிங்கும் சேர்த்து டுட்டோரியலாக போடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டெக்னிக் அண்ட் எல்லாமே பிடிச்சிருந்ததுனா நீங்கள் இப்போ நான் பாருங்கள் இதை எரேஸ் பண்ணுறேன். ஸோ எரேஸ் பண்ணதுன்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ட்ராயிங் மட்டும்தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய ட்ராயிங் டெக்னிக் எல்லாம் பிடிச்சிருக்கு, என்னோடய டுட்டோரியல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.